மெர்சிடிஸ் பென்ஸோட C300 இது பெட்ரோல் கார். இதை தான் நம்ம சென்னையிலேருந்து கிருஷ்ணகிரி வரையும் ட்ரை பண்ணிட்டு வந்தோம். இப்போது கிருஷ்ணகிரியிலேருந்து சென்னைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்கோம். கிளைமேட் வந்து ரொம்ப க்ளவுடியாக இருக்குது. அண்ட் இந்த காரில் அப்படியே க்ரூஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். இதில் வந்து நிறைய டிரைவிங் மோட்ஸ் இருக்குது. எக்கோ மோட் இருக்குது, கம்ஃபர்ட், ஸ்போர்ட்டு, அப்புறம் ஸ்போர்ட் ப்ளஸ் அப்படின்னு இருக்குது. அப்புறம் நம்ம கஸ்டமைஸ் கூட பண்ணிக்கலாம். ஒவ்வொரு மோடுக்கு ஏற்ற மாதிரி இதோடைய டிரைவிங் டைனமிக்ஸ் வந்து மாறுது. மெர்சிடிஸ் பென்ஸ் எடுக்கிறப்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதில் வந்து ஆக்டிவ் பிரேக் அசிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் இருக்குது. இந்த ஃபீச்சர் வெளிநாட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நம்ம ஊரில் ஓட்டுறப்ப திடீர்னு யாராவது ரொம்ப பக்கத்தில் வந்தாவோ, ஃப்ரண்ட்டில் வந்து யாராவது நம்ம அப்படியே கிட்ட போய் பிரேக் பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பிரேக் பண்ணிடுது. அப்போ வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சர் ஆகிடுது. ஏன்னா நமக்கு பின்னாடி வர்றவங்க நம்மளுடைய ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணி வருவாங்க. நம்ம திடீர்னு பிரேக் போட்ட உடனே அவங்க நம்மளை வந்து உடனே மோதிடுவாங்க. ஸோ அதனால் நான் எப்பயுமே மெர்சிடிஸ் பென்ஸ் எடுக்கிறப்ப இந்த ஆக்டிவ் பிரேக் அசிஸ்ட்டுங்கிறத நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுவேன். மற்றபடி பிளைண்ட் ஸ்பாட் அசிஸ்ட்டு, மீதி ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து பக்காவாக ஹெல்ப் பண்ணுது. இன்ஃபேக்ட் 360 டிகிரி கேமராலாம் அட்டகாசமாக ஹெல்ப் பண்ணுது. பட் இந்த கொலிஷன் அவாய்டன்ஸ் ஃபீச்சரில் மட்டும் இந்த ஆக்டிவ் பிரேக் அசிஸ்ட்டை வந்து நான் எடுத்துடுறேன். ஏன்னா இப்போ நான் போயிட்டே இருக்கேன், திடீர்னு ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 2 வீலர் ஸ்லோ ஆகுது, நம்ம கொஞ்சம் கிட்ட போய் பிரேக் பண்ணுறோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக சென்ஸ் பண்ணி, முன்னாடி நிறைய சென்சார்ஸ் இருக்குது, அது சென்ஸ் பண்ணி நம்ம இப்போ பிரேக் போடணும் அப்படின்னு சொல்லி நாம் பிரேக் போடலனாலும் காரே பிரேக் பண்ணிவிடுது. ஸோ அது ரொம்ப ஒரு மாதிரி பேனிக் பிரேக்கிங் ஆகிடுது. நாம் பண்ணல, ஆனால் பின்னாடிந்து வர்றவங்களுக்கு ரொம்ப டேஞ்சராக இருக்குது. அதனால் இதை நான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம வந்து ட்ரைவ் பண்ண போகிறோம். அண்ட் மோர் ஓவர் இதை வந்து நான் இங்கே இப்படி டச் பண்ணி தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நான் வந்து இங்கே இருக்கிற பட்டன்ஸை யூஸ் பண்ணியே நான் எல்லாமே அக்சஸ் பண்ண முடியும். இதுலேயே வந்து டச் கஸ்ட் இருக்குது, அதை வந்து யூஸ் பண்ணி நான் இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ்க்காக போக முடியும். ஜஸ்ட்டு கண்ணை மட்டும் லைட்டாக விளக்கி நான் வந்து இப்படி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் செட் பண்ணியிருக்கேன். 90 km/h வந்து நான் செட் பண்ணிட்டேன். இப்போ அப்படியே போயிட்டே இருக்கேன். நான் பாருங்கள் ஆக்சிலரேட்டில் வரும். நான் இப்போ ஆக்சிலரேட்டர்லேருந்து கால் கூட எடுத்துட்டேன். ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம். இந்த 90 km ஸ்பீடில் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. மேபி இப்போ நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். 110 வச்சுருக்கேன். ஸோ இப்போ 110க்கு அது அப்படியே ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுது. 110ல் போய் நின்றுச்சு. இது சூப்பராக இருக்குல்ல, செமையாக இருக்குது இந்த ஃபீச்சரு. இப்போ வந்து நான் இதே ஸ்பீடில் போயிட்டே இருக்கலாம். ஒருவேளை இப்போ ஏதாவது முன்னாடி ஏதாவது வெஹிக்கிள் வருது, நம்ம பிரேக் பண்ணோம் அப்படின்னா அப்போ வந்து இந்த யூஸ் பண்ணுறது ஸ்டாப் ஆகிடும் நினைக்கிறேன். செக் பண்ணுவோம். இப்போ 2 லாரி முன்னாடி போயிட்டுருக்கு. இப்போ நான் பிரேக் பண்ணுறேன், க்ரூஸ் கண்ட்ரோல் ஆஃப் ஆகிடுச்சு. ஆக்டிவ் டிஸ்டன்ஸ் அசிஸ்ட் வந்து இப்போ இல்லை, எனேபிளாக இல்லை. ஆனால் அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. திருப்பி இப்போ நான் வந்து லிமிட் செட் பண்ணிக்கலாம். மறுபடியும் இப்போ நான் வந்து 110 செட் பண்ணிட்டேன். அது பாட்டுக்கு போவோம். அது நல்லா இருக்குல்ல, செமையாக இருக்குது. இப்போ நான் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இந்த 110 km/h ஸ்பீட்லேயே இப்போ நான் வந்து அப்படியே க்ரூஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். காலை கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சுக்கலாம். பிரேக் மேலே மட்டும் ஒரு அட்டென்ஷன் வச்சுக்கிட்டு நம்ம பாட்டு போயிட்டே இருக்கலாம். தேவைப்பட்டால் நம்ம பிரேக் பண்ணிக்கலாம். செமையாக இருக்குது இந்த ஃபீச்சர். டைட் டிராஃபிக்கில் போகிறப்ப வந்து ஆட்டோமேட்டிக்காக 360 டிகிரி கேமரா ஒர்க் ஆகுறதுங்கிறது ரொம்ப சூப்பரான விஷயம். நம்ம பக்கத்தில் ஏதாவது ஓவர்டேக் பண்ணுறப்பையோ இல்லை நம்ம பக்கத்தில் யாராவது போகும்போதோ உடனே அது நமக்கு காமிச்சு கொடுக்குது ரொம்ப நியராக இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஈஸியாக அதை ஹேண்டில் பண்ண முடியுது. இதெல்லாம் வந்து சிட்டியில் நம்ம போகிறப்ப பம்பர் டு பம்பர் போகிறப்ப நமக்கு இது மற்ற கார்களில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பக்கத்தில் யார் வரா என்னன்னு தெரியாது. ஆனால் இதில் அது வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது. ஏன்னா சுற்றி சென்சார் இருக்கிறதுனால அந்த சென்சார் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக வேலை செஞ்சு நமக்கு வந்து அக்யூரேட்டான டீட்டெயில்ஸ் வந்து. யூஸ்வலாக இப்போது ரீசெண்டாக நிறைய பேர் வந்து எஸ்யூவிஸ் வந்து வாங்க ஆரம்பித்ததுனாலையும் அவங்களோட யூசேஜ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனாலையும் இந்த ரோடு வந்து மோசமாக இருக்கிறது வந்து பெரிய விஷயமா அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது எஸ்யூவி யூசர்ஸ்க்கு. ஆனால் இந்த மாதிரி செடான் ஓட்டும் போது ரோட்ஸ் நல்லா இல்லைன்னா அது ரொம்பவே ஈஸியாக நமக்கு காட்டி கொடுத்துரும். இந்த கார் ஓட்டும் போதும் ரோட்ஸ் நல்லா இல்லை அப்படின்னா கொஞ்சம் அன்பிளசண்ட்டாக இருக்குது.
ஆனால் அது உள்ளே தெரியறதில்ல. ஏன்னா ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் இந்த சஸ்பென்ஷன் வந்து ஈஸியாக நிறைய விஷயத்தை எடுத்துக்கிட்டு நமக்கு ரொம்ப கம்மியான அதிர்வாதம் தான் கொடுக்குது. பட் இருந்தாலும் நம்ம ரொம்ப ஸ்லோ பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மி, ஸ்பீட் பிரேக்கர்ஸ் வந்து ரொம்ப மெதுவாக நம்ம போக வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி குண்டும் குழிகளாக ரோடு வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப மெதுவாக போனால் தான் நல்லாயிருக்கு. ஆனால் அது கஷ்டமாக இல்லை, இந்த காரை பொறுத்தவரையும் அது ரொம்ப கஷ்டமாக இல்லை, ஜாலியாக இருக்குது. ஏன்னா இன்ஜினில் கொஞ்சம் பவர் இருக்கிறதுனால அப்படியே மெதுவாக ஆக்சிலரேட் பண்ணால் போதும், அழகாக அது அப்படியே கடந்து போகிறது நல்லாயிருக்கு. தெரியாமல்லாம் குழியில் விட்டோம் அப்படின்னா ரொம்ப மனசு வலிக்குது. லக்ஸுரி காரை வாங்குறது மட்டும் முக்கியமான விஷயம் இல்லை, அது வந்து சேஃபாக வச்சுக்கிறதுலையும் ரொம்ப முக்கியமாக நிறைய கவனம் செலுத்தணும் போல இருக்குது. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு காரோட ப்ரைஸ் கம்மியாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ அதை நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். காரோட ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கவும் லக்ஸுரியாக இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம அதை இன்னும் ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாக தான் வந்து ஹேண்டில் பண்ணுறோம். எல்லாரும் அப்படி தான் நினைக்கிறேன். இந்த காரை எடுத்துக்கிட்டு யாரும் ரெஃப்யூஸ் பண்ணுற மாதிரி நான் பார்த்ததே இல்லை. காசு அதிகமாக தந்து ஒரு லக்ஸுரி காரை வாங்குறப்ப டிரைவிங் ஸ்டைல் அதோடு சேர்ந்து அவங்களுடைய ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் டோட்டலாக மாறிடுதுன்னு நினைக்கிறேன். பிளைண்ட் ஸ்பாட் அசிஸ்ட்டும் வந்து நமக்கு கிளியராக இருக்குது. ஸோ பிளைண்ட் ஸ்பாட்டில் ஏதாவது ஒரு வெஹிக்கிள் இருக்குது அப்படின்னாவே இந்த இடத்துல அழகாக இந்த ரியர் வியூ மிரரில் வந்து ரெட் கலரில் இண்டிகேட்டர் தர்றது ஒரு நல்ல விஷயம். ரொம்ப டெக்னாலஜி வந்து இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக தெரியுது. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் ஆரம்பித்து இன்ஃபர்டைன்மெண்ட்டில் இருக்கிற டீட்டெயில்ஸு அது எல்லாமே வந்து ஹைடெக்காக இருக்குது. ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து உங்களை வந்து ரொம்ப சேஃபாக இந்த காரை கொண்டு போகிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணுது. இந்த மழை எவ்வளோ அதிகமாக வருது அப்படிங்கிறத பொறுத்து அந்த வைப்பர் வந்து ஈஸியாக அதுக்கேற்ற மாதிரி வந்து விண்ட்ஷீல்டை வந்து கிளியர் பண்ணுது. ஸோ அதுவும் நல்லாயிருக்கு. ஹெட்லைட்ஸும் பார்த்திங்கன்னா அடாப்டிவ் ஹெட்லைட்ஸு. உங்களுக்கு வந்து லோ பீம் அடிச்சுக்கிட்டு இருக்கும், உங்களுக்கு தேவைப்படுது, உங்களுக்கு முன்னாடி நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குதுன்னு ஐடென்டிஃபை பண்ணிச்சோன்னா ஹை பீம் அடிக்குது. அதே மாதிரி எதிரில் யாராவது வந்தாங்கன்னா லோ பீம் பண்ணிக்குது. அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இருக்குது.